குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது, பொதுவாகவே ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருப்பாங்க பாருங்க, தொப்பை அதிகமாக இருக்கும், அந்தந்த வயதுக்கு ஏற்ற அளவுக்கு அதிகமான தசைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த சுகர் வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்போ நம்ம உடலினுடைய இயக்கம் தொப்பை இல்லாமல் அந்தந்த வயதுக்கேற்ற தசை கட்டுப்பாட்டு இருக்கணும். அது இருந்தால் தான் நமக்கு பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம சுகரும் கண்ட்ரோல் கொண்டு வரும், அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷன் மிக அற்புதமாக கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம பள்ளி மாணவர்களே பார்க்கணும். மாணவர்களே பார்த்திங்கன்னா அவங்க அளவுக்கு அதிகமான அந்த வயதுக்கு மேலே அதிக எடை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பருவத்திலேயே, மாணவ பருவத்திலேயே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வெயிட் ரிடக்ஷன். நம்ம உடம்புல அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டு இருக்கும். அப்போ தொப்பை வராமல் பாதுகாக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அடுத்து நம்முடைய நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதோடு சேர்ந்து நமக்கு பேங்க்ரியாஸ், கணையத்தினுடைய இயக்கமும் சீராக இருக்கும். ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கின்றது. அதற்கும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இளம் வயதிலேயே இது அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனையே வராது. இதயத்தினுடைய துடிப்பும் சீராக இருக்கும். ஆரோக்கியம் நம்முடைய கையில். ஸோ நம்ம மகிழ்ச்சியாக, மனநிறைவோடு, விருப்பத்தோடு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பயிற்சி செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 10 நிமிடம் தான். 10 நிமிடத்திற்குள் நமக்கு தசை கட்டுப்பாடு, எலும்பு மண்டலங்களுடைய இயக்கம் சீராக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடின்னு சொல்கிற பாருங்க, உடல் வளையும் தன்மை நன்றாக இருக்கும். அப்போ தான் நமக்கு சுறுசுறுப்பு, உற்சாகம் இருக்கும். அதேபோல் முதுகுத்தண்டையும் திடப்படுத்தக்கூடியது, முதுகு வலியை நீக்கக்கூடியது. இந்த பயிற்சிகளை நீங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒபிசிட்டிக்கு நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதேபோல் நீரிழிவு, சுகர், அதை நம்ம வராமல் பேங்க்ரியாஸை திடமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். சலபாசனம், அதனுடைய நிலைகளாக பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து 2 முக்கியமான முத்திரைகள் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சியும் பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம காண இருப்பது சலபாசன நிலைகள். இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஆசன நிலை. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை சைடில் வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை சைடில் வச்சுக்கிட்டு, கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லெக் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். Another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. 2 கால் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் தலையை ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. நிறைய நபர்களுக்கு அஜீரண கோளாறு, வயிறு உப்பிசம், பசியின்மை இருக்கும்.
அதை சரி செய்யக்கூடிய முதிரை அபான முத்திரை. அதற்கும் நல்ல தீர்வு உண்டு. பேங்க்ரியாஸும் நன்றாக இயங்கும். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சிலை கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இப்போ நிறைய பேருக்கு சிறுநீர் இரவு அடிக்கடி செல்லக்கூடிய நிலை, சுகர் லெவல் மாறும் பொழுதும் அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய நிலை, ஆனால் தூக்கம் கெடும். அதற்காக முத்ராசாய முத்திரை பண்ண போகிறோம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இந்த 2 முத்திரையுமே வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போட்டுக்கலாம். ப்ரீத்திங் அப்படி வாட்ச் பண்ணுங்கள். அபான முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறுநீரகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முத்ராசாய முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மன அழுத்தம் நீக்கக்கூடிய, டென்ஷன் டிப்ரெஷன் நீக்கக்கூடிய ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ண போகிறோம். இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. தியான முத்திரை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடும் பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். இந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைகளை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ். இப்போ கை அப்படி ஆதி முத்திரை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுக்கோங்க. உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம். இந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும்.
2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி மணிபுரக மையம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, உணவில் இரவு ஏற்கனவே கூறியது போல் 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே இரவு உணவு எடுத்துக்கோங்க. காலை மாலை இருவேளையுமே சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க. ஒரு நேரம் மட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மாதிரி எடுக்கும்பொழுது நமக்கு கணையத்தினுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். உடல் ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கும் அந்த அதிக எடை குறைவதற்கு இந்த சிறுதானிய உணவுகள் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அதே போல் ஆயில் ஃபுட் எடுப்பதை கிராஜுவலாக குறைச்சிக்கோங்க. அதை குறைத்து கொண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னன்னாலும் உணவில் எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி உணவில் அப்பப்போ எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு பசியும் நன்றாக அடிக்கடி பசி ஏற்படுவது அது தடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நாம் எடுக்கக்கூடிய உணவு சத்தான உணவாகவும் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பதாகவும் இருக்கணும். பொதுவாகவே ருசிக்காக நம்ம சாப்பிட்றோம். அப்போ ருசிக்காக சாப்பிடும் பொழுது தான் நம்ம நிறைய காரம், அதிக உப்பு போட்டு சாப்பிட்றோம். அது சாப்பிடும் பொழுது நமக்கு சிறுகுடல் பெருங்குடலின் இயக்கம் சரியாக இல்லாத நிலை ஏற்படுகின்றது. அப்போ அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதிக ஒபிசிட்டி நிச்சயமாக வராது. பொதுவாகவே அதிகமாக உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க பகலில் தூங்கக்கூடிய பழக்கத்தில் இருப்பாங்க. பகலில் தூங்குவதை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களது குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே அந்த ஹேபிட்டை கொடுத்துருங்க. சப்போஸ் டயர்டாக இருந்தால் நம்ம சாந்தி ஆசனம், கை கால்களெல்லாம் அகற்றிட்டு கண்ணை மூடி தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க 2 நிமிடம். அது அப்படி ரிலாக்ஸேஷன் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் தூக்கம் வரும், திருப்பி ஃப்ரெஷ் ஆகிடலாம். ஸோ பகலில் நம்ம பில்லோஸ் தலையினை வைத்து நன்றாக ஆழ்ந்த நித்திரை பண்ணோம் அப்படின்னா ஒபிசிட்டி அதிகமாக ஏற்படும். தொப்பை வரக்கூடிய நிலை ஏற்படும். பேங்க்ரியாஸ் ஒழுங்காக இயங்காது. சுகருடைய லெவல் மாறி வரும். அப்போ இதற்கு நாம் ஒரு விழிப்போடு இருந்து கொண்டு இன்றைக்கு செய்த அந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் அதை உணவில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் கை இந்த மாதிரி ஆதிமுத்திரை, நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 5 முறை. இப்போ அந்த மூச்சோட்டத்தை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் 1 நிமிஷம் வாட்ச் பண்ணுங்கள். இது வாழ்க்கையில் நம்ம எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க ஒரு 2 நிமிடம் பயிற்சி பண்ணிக்கலாம். அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும். எந்த பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு நல்ல பிராண சக்தி கிடைக்கும். குறிப்பாக பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அது இயங்கும் தன்மை சீராக இருக்கும். அப்போ பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும் பொழுது சுகருடைய லெவலும் நமக்கு கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ நம்ம பள்ளி பருவத்திலேயே ஒபிசிட்டிக்கும் நம்ம முட்டுப்புள்ளி வைத்து விடலாம். நம்ம சுகரையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம், தசை மண்டலங்களுடைய இயக்கமும் சீராக இருக்கும். சலபாசனம் செய்வதற்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் பள்ளி பருவத்திலே பயின்றுட்டீங்கன்னா வளர்ந்து வருகின்ற பொழுது இளமை, சுறுசுறுப்பு, உற்சாகம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.